அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளமனூர்ன்ற பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருது. அதனால தொடர்ந்து தென் தமிழகத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வந்துட்டு ஒரே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருது. அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம். அந்த இளமனூர்ன்ற பகுதியில் ஒரு தரப்பு சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, மற்றொரு தரப்பு சமூக மக்கள் அவங்க ஒரு 70% வாழ்ந்தால் இவங்க ஒரு 30% வாழ்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க 70% வாழ்கிற மக்களும் ஒரு சமூகத்தினுடைய பதாகையை சமூக தலைவர் புகைப்படம் போட்டு அந்த ஊர் பேரை போட்டு ஒரு பதாகை வச்சிருக்காங்க. நீண்ட காலமாக இருக்கு. இந்த சமூக மக்களும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பதாகை வச்சிருக்காங்க. பின்னாடி அந்த பதாகை வைக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லி உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே பதாகை இருக்கு, சரி நம்ம பட்டா இடத்துல தானே பதாகை வைக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துல இவங்க ஒரு கோவில் இடத்துல அவங்களுடைய பட்டா நிலத்துல அவங்க இந்த எதிர்த்தரப்பினுடைய சமூகத்தினுடைய பட்டா நிலத்துல அவங்க தலைவர்கள் புகைப்படத்தை போட்டு ஒரு அவங்க ஊர் பேரை போட்டு பதவி வச்சிட்டாங்க. 2 பேரும் ஊரும் இளமனூர் தான், 2 பேரும் ஒரே நிலத்துல விவசாயம் பண்றவங்க தான், ஒரே ஒன்று மண்ணா விளையாடுறவங்க தான், அப்படிதான் இருக்காங்க. நல்ல பழக்க வழக்கம் உள்ள ஊரா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த சுற்றி உள்ள பகுதியில் இப்போ குறிப்பிட்ட 2 சமூகத்து நபர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு எப்படின்னா அந்த சமூகத்தினுடைய தூண்டுதல் பேரில் இவங்களும் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இவங்க சாலை மறியல் பண்ண அதே இடத்துல போர்டை உடைச்சிட்டாங்க. அந்த போர்டு இப்போ இந்த 30% வாழ்கிற மக்கள் வசித்த ஒரு அவங்க தலைவர் சார்ந்த ஒரு பதாகை உடைச்சிட்டாங்க. உடைச்சோடனே அவங்க ஒரு 2.5 மணி நேரத்தில் மீண்டும் அந்த ஒரு பதாகையை மறுபடியும் எழுச்சியாக ஊன்றாங்க. ஊன்னதை இவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியல. ரெண்டுமே ஒரு தாய் மக்கள், ஒரே தமிழ் சமூக மக்கள். அவங்க பதாகையை வச்சாலும் வச்சுட்டு போறாங்க, இவங்க வச்சாலும் அவங்களுடைய இடத்துல வைக்கிறாங்க, அவங்களுடைய நிலத்துல வைக்கிறாங்க, வச்சுட்டு போறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்? தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம கட்சி அதிகமா தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை நோக்கி பேசுறோம், வைக்கிறோம் அப்படின்னா இளைஞர்கள் மனதுல இது மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு தாய் மக்கள். இப்போ அந்த பகுதிகளில் எல்லா பேரும் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்துட்டு வரோம். அந்த பகுதி குறிப்பாக பரமக்குடி, இளையாங்குடி, சத்திரக்குடி, இந்த சைடு அது குறிப்பிட்ட இப்போ பரமக்குடின்ற பட்சத்தில் ஒரு சமூகம் மெஜாரிட்டியாக வாழுது, இன்னொரு சமூகம் இப்படி இருக்கும்போது அந்தந்த ஊரில் இப்போ சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு 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 சைடு 100 வீடு இருப்பாங்க, ஒரு சைடு 50 வீடு இருப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்க 50 வீடு இருப்பாங்க, இவங்க 100 வீடு இருப்பாங்க. இப்படின்னா இருக்கும்போது இந்த ஒரு சூழல் இவன் அடிச்சிட்ட அப்புறம் அவன் அடிப்பான், அவன் அடிச்சிட்ட இவன் அடிப்பான், இப்படிதான் மாற்றி இந்த பிரச்சனை நடக்கும். நடந்தால் இப்படிதான் நடக்கும். அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ் சமூக இளைஞர்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி பதற்றங்களை உண்டாக்கக்கூடாது. இவங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண, திரும்பி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஆர்ப்பாட்டம் பண்ண, சாலை மறியல் பண்ண, அப்படி பண்ணா அங்க வர்ற பப்ளிக் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படும். இதெல்லாம் ஒரு கோரிக்கையை அரசிடம் நீங்க வைக்கணும். இப்போ ராமநாதபுரம் பகுதி இருக்கு. ராமநாதபுரம் பகுதியில் எக்கச்சக்கமான தலைவர்கள் இருக்காங்க. அப்துல் கலாம் இருக்காரு, ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, ஐயா இமானுவேல் சேகரனார் இருக்காரு, இது போன்ற எக்கச்சக்கமான தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்களுடைய பேரை புது பஸ் ஸ்டாண்ட், இப்ப ராமநாதபுரத்துல புது பஸ் ஸ்டாண்ட் கேட்டாங்க, இது மாதிரி பேருந்து நிலையங்கள் கேட்டபோது ஏன் வைக்கலன்ற கேள்வியை இந்த இரு சமூக மக்களும் வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இப்ப இது போல போர்டு, இது மாதிரி போர்டு இஞ்சி போர்டு வச்சிட்டோம், இங்க போர்டு வைக்கிறாங்க, இவங்க போர்டு வைக்கிறோம், இப்படின்னா பிரச்சனை. இதெல்லாம் எங்க போய் முடியும்ன்றது தெரியாது. தொடர்ந்து இது மாதிரி இப்படி நடந்தா தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எங்க வைக்கணும்? இங்க ராமநாதபுரம் பகுதி, சிவகங்கை பகுதியில் உள்ள தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் எங்க கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்க வேண்டியது என்னுடைய இப்போ எக்கச்சக்கமான தலைவர்கள் தமிழ் நிலத்துக்கும் தமிழ்நாட்டுடைய எழுச்சிக்கும் எக்கச்சக்கமான பேர்கள் உயிரை கொடுத்துருக்காங்க. தமிழர் என்று பேசிய உயிரை கொடுத்துருக்காங்க. பெண்ணியம்னு பேசினவங்க அவ்வளோ போராட்டத்தில் எவ்வளோ பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. அப்படி சமூக நீதிக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. அப்படின்ற சூழலில் அவங்களுடைய பேரை வைக்கல. இப்போ ராமநாதபுரம் பகுதியில் 2 நுழைவாயில் இருக்கு. அந்த பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் 2 நுழைவாயில் இருக்கு. அந்த 2 நுழைவாயிலுக்கும் இங்கிட்டு ஒரு நுழைவாயிலுக்கு முத்துராமலிங்க தேவரையா பேரும், அங்கிட்டு உள்ள நுழைவாயிலுக்கு இமானுவேல் சேகரனுடைய பேரும் வைக்கலாம். அப்படி கூட கேள்வி கேளுங்க. ஆக்கப்பூர்வ
ஆக்கப்பூர்வமான கேள்வியை கேளுங்க, முன்வாங்க. இங்க ஒரு சின்ன பிரச்சனை, பதாகை வைக்கிறது, இந்த பிரச்சனையை வந்துட்டு பூதாகரமாக்கி ஊருக்கும் போராட்டம் பண்ணி ஊருக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்ப இது வந்துட்டு எப்படின்னா இது ஒரு திராவிடத்தின் சூழ்ச்சி. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துட்டு நடைபெற்று கொண்டுட்டே இருக்கும். இதை வந்துட்டு மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த பிரச்சனைகள் நடைபெறாம இருக்கணும். தொடர்ந்து இது மாதிரி பதட்டங்கள் இல்லாம இருக்கணும். அவங்களும் சரி 2 பேரும் ஒரு தாய் மக்கள் தானப்பா, வாழ்ந்துட்டு போவோம், அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருந்து போறாங்க, அவங்க சமூக பதாகை வைக்கிறாங்களா வச்சுட்டு போறாங்க, இவங்க சமூக பதாகை வைக்கிறாங்களா வச்சுட்டு போறாங்க, வச்சுட்டு ஒன்னா இருக்கணும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த சம்பவத்துல வந்துட்டு வழக்குகள் வந்துட்டு பதியப்படுது. இது மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு யார் மேல தப்பு இருக்கு தப்பு இல்லை அப்படின்றதுனா அமைதி பேச்சுவார்த்தை, இரு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தி சுமூகமான பிரச்சனையை வந்து காவல்துறை அணுகணும். தொடர்ந்து மக்கள் மேல வந்துட்டு வழக்குகள் அதிகமான வழக்குகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக படித்த இளைஞர்கள் புரிதல் இல்லாமல் செய்கிற செயல்கள் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அரசு காவல்துறை கணக்கில் கொண்டு அவங்க மேலே போட்ட வழக்கனா திரும்ப பெறணும். வழக்குகள் வந்துட்டு எந்த ஒரு வழக்குமே போடாமல் இந்த பிரச்சனையை வந்துட்டு விட்டு அமைதி நிலைக்கு அவங்கள விட்டு அவங்கள தானா வந்துட்டு அமைதி நிலைக்கு ஆயிரும். திரும்ப ஒன்னா பழகிக்கிடுவாங்க. இதை போட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதாயங்கள் தேட வேண்டாம். இந்த பிரச்சனையே பேச வேணாம். எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசலாம். அது இந்த திராவிட சூழ்ச்சி வந்துட்டு இதை பேசி குத்தி விடுற வேலைன்னா பார்ப்பாங்க. அதனால இந்த பிரச்சனைகளை வந்துட்டு இப்படியே கண்டுகொள்ளாம ஒரு அரசும் காவல்துறையும் இந்த கவனத்தில் செலுத்தணும். தொடர்ந்து இந்த சமூகம் சார்ந்த ஒரு 5 பேர், அந்த சமூகம் சார்ந்த 5 தலைவர்களும் வந்து இதை வந்துட்டு பெரிய அளவுக்கு ஊதி பெருசாக்க வேணாம். இதை அப்படியே விடுங்க. தமிழ் சமூக இளைஞர்கள் ஓர்மையை நோக்கி பயணிங்க, ஒற்றுமையா செயல்படுங்க. ஒண்ணு மண்ணா கபடி விளையாடுறீங்க, ஒண்ணு மண்ணா விளையாடுறீங்க, ஒண்ணு மண்ணா வேலை பார்க்குறீங்க, ஒண்ணு மண்ணா படிக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது இது போன்ற சூழல் வந்துட்டு திரும்ப இது பண்ண வேணாம். 1950 அந்த காலகட்டத்தில் 57 இந்த காலகட்டத்தில் நடந்த சாதி கலவரம் போல மீண்டும் உருவாகாம இருக்க தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த பிரச்சனையை வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் மட்டும் தீர்வு காண வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமா கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.